வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹீரோ பிளாக் பையன் பேசுகிறதுனால கேட்குறது நீங்கள் இன்றைக்கி சாமி கும்பிடலாமாங்க. காட்டுக்கு போயிட்டு எருக்கும் பூ பிடுங்கி அதை மாலையாக கோர்த்துக்கலாம். வீட்டு தோட்டத்தில் இருக்க அரளிப்பூவையும் பறிச்சுக்கலாம். முதல்ல நான் வேலைக்கு போயிட்டு செம்பருத்தி முல்லைப்பூ தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமா செடிகள் மேலே ஆசை வந்து கார்டனிங் அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு 7 டே ரோஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் செடி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமா அரளிப்பூ நான் பறிச்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த அரளிப்பூவே வாங்கினேன். அப்புறம் ஜாதி மல்லி பூச்செடி வாங்கி வச்சேன். அப்புறம் இதெல்லாம் வாங்கினதுனால ஒரு செம்பருத்தி பூச்செடியுமே இலவசமாக கொடுத்தாங்க. இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா சிவன். ஸோ அவருக்காக தான் இந்த பூஜையை நான் பண்ணுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவுமா முருகனுக்குமே பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு விநாயகர், முருகர், சிவன் 3 பேருக்குமே வந்து மாலையும் கட்டி போட்டேன். வீட்டில் பெரிய பூஜை ரூம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேபிளில் ஒயிட் கிளாத்தை விரித்து அதுக்கப்புறமா வந்து விநாயகர் சிலை ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறமா முருகரோட ஸ்டாச்சுவுமே வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் சிவனுடைய லிங்கம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் வாங்க முடியல. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு என்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு. அதை செவுத்தில் வந்து மஞ்சள் தடவி அதில் வந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா 2 ஆணி அடித்து அதுக்கப்புறமா தான் பூவும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பூஜையில் ஃப்ரீயாக குபேர விளக்கு கொடுத்துருந்தாங்க வீட்டில். அதை எடுத்துகிட்டு வந்து 3 விளக்கா, ஒரு விளக்கு சிங்கிளாக போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 விளக்கில் எண்ணெய் ஊற்றி அதையும் வந்து போட்டேன். இன்றைக்கி அதுவே வந்து ஒரு டிவைன் ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் ஃபைனலி என்னுடைய அலங்காரம் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி எடுத்து ஆரத்தியுமே காட்டிட்டு வேண்டுதலையுமே வச்சாச்சு. என்கிட்ட நெய்வேத்தியம் வைக்கிற அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை. பொங்கல் வைக்கலான்னு நினச்சேன், ஆனாலும் அதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பூஜையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த மாதிரி விளாக்ஸ்க்கு மறக்காமல் நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி.